அது என்னடா சொன்னாம சலார் படம் பார்த்தேன், முகத்துல பலார்னு அடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்டா அந்த படத்துக்கு போனோம், அப்படியே விஷத்தை குடிச்சு செத்துடலாமாங்கிற ஒரு ஃபீல் வரும். படத்துல ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட். கொடுத்த பில்டப் எல்லாம் வேஸ்ட். தனக்கு தெரியல, ஊருப்பட்ட பில்டப் இந்த பிளாஷ்பேக் கிடையாது. அப்படியே தான் போட்டு வச்சு 130 வேஸ்ட். ஒன்னு சுத்தி அல்லாத செய்தியோ சாவு காத்து கிடக்கிறது கண்ணுக்கு தெரியலையா சாமி? உன் கண்ணுக்கும் அது தெரியுதா? கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். Hey guys, welcome back to another episode of PT. We are all violent men. நம்ம ரத்தத்திலேயே வயலன்ஸ் இருக்கு. அதாவது சலார் சீஸ்ஃபயர் பார்ட் 1 அப்படின்னு ஒரு படம். கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம் நீயும் கேட்டல. அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த படத்தை பற்றின எண்ணங்கள் எல்லாரும் மத்தியிலும் எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் KGF மாதிரியே ட்ரை பண்ணுறான்னு மொக்க பண்ண ஒரு படம். படத்தில் கதையும் ஒன்றும் இல்லை, கரெக்டாக எடுத்துட்டும் போகலை. ஆவுன்னா ஹீரோவை சும்மா ஓவராக பில்டப் பண்ணுற ஒரு படம். வெறும் பிரபாஸுக்காக மட்டுமே, அவரை பில்டப் பண்ணுறதுக்காக மட்டுமே எடுத்த ஒரு படம். மற்றபடி ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு குப்பை படம், செம போரிங்கான படம். ஸோ இப்படியெல்லாம் தான் சலார் படத்தை பற்றின அபிப்பிராயம் எல்லார் மத்தியிலையும் இருக்கு. அதாவது KGF, பாகுபலி இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலான ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்த முயற்சி மொக்கையா மாறி போன ஒரு படம் சலார். சோ இப்படிலாம் இருக்கக்கூடிய சலார் படத்தை பத்தின உங்களுடைய அந்த எண்ணத்தை டெஃபினட்டா இந்த வீடியோ முடிவுல நான் மாத்தி காட்டுறேன். தேவையில்லாத எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருவான். அண்ட் சலார் படத்தை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா, தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் இன் இந்தியன் சினிமா. கான்சாரினி செவக்கணும். அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னு இந்த வீடியோ சீரிஸ் முடியும் போது உங்களுக்கே கண்டிப்பா புரியும். அண்ட் பிரசாந்த் நீல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, சலார் 1 வந்துட்டு வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான், மெயின் பிக்சரையே நான் பார்ட் 2 தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் பார்ட் 1 ட்ரெய்லர்னு மீன் பண்றாருல. ஒரு ட்ரெய்லர்னா எப்படி இருக்கும், படத்துல என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கும்ல. அது ஏன் அவர் அப்படி சொன்னாருங்கிறத இந்த வீடியோ சீரிஸ் முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். I'm very confident of that. I've been confident of very few things in my life. Salar 2 is something that unquestionably will be one of my best works. So guys, நீங்க எல்லாரும் உங்க மைண்ட்ல பெஸ்ட் ஃபிலிம் லிஸ்ட்ல வச்சிருக்க சலார் படத்தை பெஸ்ட் ஃபிலிம் லிஸ்டோட டாப்ல தூக்கிட்டு போய் நான் வைக்கிறேன். So after this video I will definitely change your perspective and thoughts about சலார். அவன் பேரு ஞாபகம் இருக்கு மாமா. சரி, ஓகே. இப்போ படத்துல நமக்கு கதையை பிரசாந்த் நீல் சார் எப்படி நேரேட் பண்ணிருப்பாருன்னா, 1985 ஸ்டார்ட் பண்ணி 2017 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிருப்பாரு. அண்ட் 1127 ஸ்டார்ட் பண்ணி 2010 செகண்ட் ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் நான் லீனியரா நம்ம கிட்ட நேரேட் பண்ணிருப்பாரு பிரசாந்த் நீல் சார். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் லீனியராகவும் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையும் நான் இப்போ உங்களுக்கு நேரேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாகவும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கான்சார் அப்படிங்கிற ஒரு இடம் தான் படமே. ஸோ கான்சார் தான் முழு படம் அப்படிங்கும் போது நம்ம கான்சாரோட ஆர்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப 1127 வருஷத்துல மலைகளுக்கும் கடலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள சில மனிதர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. லைக் காட்டுவாசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இருந்துகிட்டு இருந்த அந்த காட்டோடைய பேரு, அதாவது அவங்களுடைய அந்த இடத்தை கான்சார் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருந்தாங்க. சோ இந்த கான்சார் இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், இந்தியாவுடைய ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். இவங்கெல்லாம் இந்தியன்ஸ் தான். இவங்கெல்லாம் யாரு, இவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு கொள்ளைக்காரங்க. அதாவது ஒரு பயங்கரமான கொள்ளையர்கள் இந்த கான்சார்வாசிகள் எல்லாமே. பயங்கரமான கொள்ளையர்கள் நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு கொள்ளையர்கள்னா ஒரு ஊரை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு அங்க இருந்து போயிருவாங்க. பட் ஆனா இந்த கான்சார்வாசிகள் எவ்வளவு மோசமானவங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கொன்னுட்டு அந்த ஊரையே எரிச்சு அந்த ஊரையே சுடுகாடாக்கிட்டு போயிருவாங்க. இவங்க கொள்ளைக்காரங்க மட்டும் இல்ல, ரொம்ப கொடூரமானவங்களும் கூட. அண்ட் கொள்ளையடிச்ச பொருட்களை எல்லாம் அவங்களோட இடமான கான்சாருக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. அண்ட் இந்த கான்சார் கொள்ளையர்கள் கூட்டத்துல 3 ஆதி குடிகள் இருந்தாங்களாம். அதாவது 3 ட்ரைப்ஸ் இருந்தாங்களாம். 3 வம்சங்கள் இருந்துதான் அவங்களுக்குள்ள. மன்னார் வம்சம், சௌரியங்கா வம்சம், கனியார் வம்சம். அதாவது இவங்க 3 பேருமே வேற வேற வம்சத்தை சார்ந்தவங்க, வேற வேற தெய்வத்தை வணங்குறவங்க. ஆனா இவங்க ஒற்றுமையா கான்சாருக்குள்ள இருந்துட்டு வராங்க. அதாவது இந்தியர்கள்ல இருந்து வேறுபட்டு இவங்க 3 பேர் மட்டும் தனியா. 3 பேர் ஒற்றுமையா இருந்தாலும் இவங்க 3 பேருக்கும் வேற வேற வம்சம் இருக்கு. இவங்க 3 பேருக்கும் வேற வேற தெய்வங்கள் இருக்கு. இப்போ மன்னார் ட்ரைப்ஸ் எடுத்துக்கோங்க. காளை மாடு முகம் கொண்ட ஒரு தெய்வத்தை அவங்க வணங்குவாங்க. அதுதான் அவங்க
அவங்களுடைய அடையாளம். அண்ட் அந்த சிலை கையில இருக்கிற அந்த ஒரு ஈட்டி இருக்குல்ல, அதுதான் இந்த வம்சத்தாரோட போர் ஆயுதம். அண்ட் தென் சௌரியங்கா வம்சம், இவங்க ஓனை முகம் கொண்ட ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க, அதுதான் அவங்களுடைய அடையாளம். அண்ட் இவங்களுடைய போர் ஆயுதம் வாள். அண்ட் மூணாவது கனியார் வம்சம், கழுகு முகம் தான் இவங்களோட தெய்வத்தோட அடையாளம், அவங்களுடைய போர் ஆயுதம் வந்துட்டு கோடாரி. அண்ட் இவங்க 3 பேருக்கும், இந்த 3 வம்சத்தாருக்கும், அதாவது வேற வேற வம்ச ரத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 3 பேருக்கும் வேற வேற தனித்துவ வேறுபாடுகள் இருக்கு. அத ஒரு வம்சத்துக்கு ஒரே ஷாட்னு 3 வம்சத்தையும் ஒரு ஷாட்ல காட்டுவாங்க. அந்த ஒரே ஷாட்ல இந்த வம்சம்னா இப்படிதான் அப்படிங்கறத வந்துட்டு தெளிவுபடுத்திருப்பாங்க நமக்கு. இப்போ மன்னார் வம்சத்தை வந்துட்டு காட்டுறாங்க. அதுல ஒருத்தவர் காளை முகமுடி அணிஞ்சிருக்காரு, ஒரு ஸ்டெப் முன்னாடி நிக்கிறாரு. ஆனா அவங்கள காட்டுற அந்த ஃப்ரேம்ல வந்துட்டு அவரை கொஞ்சம் உயரமா காட்டுறாங்க. சோ இவர் வந்து இந்த கூட்டத்தினுடைய, இந்த வம்சத்தினுடைய தலைவர். அண்ட் பின்னாடி தலைவருடைய இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர், மொத்தம் 4 பேரு வெறும் காளை கொம்பு மட்டும் அணிஞ்சிருக்காங்க. சோ இவங்க வந்து மன்னருக்கு அடுத்தபடியா அமைச்சர்கள் மாதிரி பின்னாடி 2 பேரு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி மத்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இந்த பாதுகாவலர்கள், மக்கள் அந்த மாதிரி சொல்லலாம். சோ மன்னர், அமைச்சர்கள், காவலர்கள், இந்த மாதிரி ஒரு ராஜ்ய பாணியில் இருக்குதா. அதாவது இந்த வம்சத்துக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு ராஜ்யத்தை கட்டமைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதாவது இவங்க கிட்ட ஒரு ஆளுமை தன்மை இருக்கு, இவங்க கிட்ட ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, ஒரு ஆட்சி அதிகாரம் தெளிவா பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது ஏன் அப்படின்னு கான்சார் பெருசா வளர்றதுக்கு காரணம் யாரு, எந்த வம்சத்துல உள்ளவங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது, அதாவது கதை போக போக தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கே புரியும். சோ இப்போ நம்ம அடுத்த வம்சத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் சௌரியங்கா வம்சம். இப்போ மன்னார் வம்சத்துல நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃப்ரேம்ல வந்துட்டு ஒரு ஸ்டெப் உயரமாவும் முன்னாடியும் மன்னர் இருப்பாரு. ஆனா இந்த தெய்வத்தோட முகமுடியான காளை முகமுடி போட்டு அவர் தனித்து காட்டப்படுவார். ஆனா ஒரு ஸ்டெப் பின்னாடி மன்னர்களுக்கு அடுத்தபடியான அமைச்சர்கள் அந்த மாதிரியானவங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பின்னாடி காவலர்கள், மக்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒரு ஃப்ரேம்ல. ஆனா இங்க இவங்களை காட்டும் போது பாருங்க, இதுல யாரு மன்னர்னே உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா இவர் தான் மன்னர். பட் இவர் தான் மன்னர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால வேறுபடுத்தி பார்க்கவே முடியல. அண்ட் மன்னார் வம்சத்துல மன்னர் தான் உயரமா தெரிவார் அந்த ஃப்ரேம்ல. அண்ட் இங்க சௌரியங்கர்கள்ல பின்னாடி நிக்கிற மக்களும் காவலர்களும் இருக்கிற மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு உயரமா தெரிவாங்க. அண்ட் மன்னர் வந்துட்டு அங்க இருக்கிறவங்களோட சமமா கீழே இருப்பாரு. அண்ட் இந்த சௌரியங்கர்கள் வந்து ஒரு ஒற்றுமையானவங்க, அண்ட் உண்மை தன்மை உள்ளவங்க. அண்ட் முக்கியமா 3 வம்சத்திலே இவங்க தான் பயங்கர பலசாலியானவங்க, வீரமானவங்க. அதாவது 3 வம்சமுமே பயங்கரமானவங்க, இந்த 3ல இவங்க பயங்கரமானவங்க. தென் கட்டுப்பாடுக்கு கட்டுப்படுறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, சம உரிமை கொடுக்கறவங்க, சமமா இருக்கிறவங்க, இதெல்லாம் சௌரியங்கர்களோட சிறப்பு இந்த ஃப்ரேம்ல வந்துட்டு நமக்கு கன்வே பண்றாங்க. தென் கனியார் வம்சம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல அப்படியே நிப்பாங்க, முன்னாடி ஒருத்தர் கத்தினே வருவாரு. அதாவது இவர் தான் மன்னருங்கிறத வந்துட்டு நம்ம தனித்துவப்படுத்தி காட்டிட்டாங்க. அதாவது அந்த மன்னரே அவரை தனித்துவப்படுத்தி காட்டுறாரு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ மன்னார் வம்சத்தை எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா மன்னர் ஒரு ஸ்டெப் பின்னாடி, அமைச்சர்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி, மத்தவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி ஒரு கோஆர்டினேஷன் அந்த இடத்துல இருக்கும், ஒரு ஆட்சி அதிகாரம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட சிறப்பை வந்துட்டு அங்க காட்டும். இப்போ இவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு கோஆர்டினேஷனே இல்லாம, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லாம, மன்னர் முன்னாடி வராரு, மத்தவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கீழே நிக்கிற வேண்டியவங்க எல்லாம் மேலையும் நிக்கிறாங்க. அதாவது காவலர்கள், மக்கள், இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க மன்னருக்கு மேலையும் இருக்கிறாங்க. அண்ட் மன்னர் முன்னாடி வந்து தனித்துவப்படுத்தியும் காட்டிக்கிறாரு. அதாவது இவங்க மன்னார் வம்சம் மாதிரி தன்னை காட்டிக்க ட்ரை பண்றாங்க. பட் மன்னார் வம்சத்தோட சிறப்பு வந்து இவங்களுக்கு கிடையாது. சேம் அதே மாதிரியும் சௌரியங்கர்கள் மாதிரியும் தன்னை காட்டிக்க பாக்குறாங்க. அதாவது மன்னர் கத்துறாரு பாருங்க, நாங்க வந்து பயங்கரமானவங்க, வீரமானவங்கிறத காட்டுறாங்க. பட் சௌரியங்கர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் காட்டல. ஆனா அவங்களுடைய சிறப்பு வந்து வீரம், இவங்க வந்து அதை காட்டுறாங்க. அதாவது மன்னார் வம்சத்துக்கு ஆட்சி அதிகாரத்தின் மேல ஆசை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பண்ண தெரியும். பட் கனியார் வம்சமான இவங்களுக்கு வந்துட்டு ஆசை இருக்க தவிர ஆட்சி அதிகாரம் கரெக்டா பண்ண தெரியலங்கிறது இந்த ஃப்ரேம்ல வந்துட்டு நமக்கு கன்வே பண்றாங்க. அண்ட் வீரம் அப்படிங்கறத வந்துட்டு சௌரியங்கர்களுக்கு இருக்கு. அண்ட் இங்க வந்துட்டு இவங்க வீரன் அப்படிங்கறத வந்து காட்டிக்கிறவங்க வந்து வீரங்க கிடையாது. சோ இங்க அதை காட்டி இந்த கனியார் வந்துட்டு இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்வே பண்றாங்க. இப்போ மன்னர் இதுல முன்னாடி தெரிகிறாரா, அதுக்கு பின்னாடி மாஸ்க் போட்ட மாதிரி 2 பேர் தனித்துவப்படுத்தி காட்டுறாங்க. மன்னார் வம்சத்துல 4 பேரை தனித்துவப்படுத்தி காட்டினாங்களா, அதாவது அமைச்சர்கள் மாதிரி, அங்க 2 பேரை மாஸ்க் போட்டு காட்டுறாங்க. அவங்க ஒரு ஸ்டெப் கீழையும் பின்னாடி நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த காவலர்கள், மக்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அதாவது ஓவராலா என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனும் கிடையாது, இவங்களுக்கு பெரிய அளவுல வீரமும் கிடையாது, இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த திறமையும் கிடையாது. பட் இது எல்லாத்தையுமே அவங்க எதிர்பார்ப்பாங்க. சோ இவ்வளவுதான் இந்த 3 வம்சத்தை பத்தினது. நான் இப்போ இவங்களை பத்தி சொன்ன இந்த ஃப்ரேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப இந்த எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்கு சம்பந்தப்பட்டு இருக்கும். அது நான் கதையை சொல்லும் போது ஒரு வம்சத்தை பத்தி சொல்லும் போது அவங்களோட செயல்பாடுகளை நம்ம பார்க்கும்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். சோ அதை நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஆனா இந்த 3 வம்சத்துக்கும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் வீரம், தைரியம், இது எல்லாம் தான். அதாவது இவங்க வந்துட்டு வீழ்த்த முடியாத ஒரு படை அப்படின்னு சொல்லலாம். லைக் ஸ்பார்டன்ஸ் பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி இவங்க வந்துட்டு வீழ்த்த முடியாத ஒரு படை. சோ இவ்வளவு பயங்கரமானவங்க ஒரு இடத்துல
இடத்துல இருக்கும்போது, கான்சார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடம் எவ்வளவு பயங்கரமான இடமா பேசப்பட்டிருக்கும். அதாவது இந்த கான்சாரை பல நூற்றாண்டுகளா யாராலையுமே எதிர்க்கவே முடியலையாம். அந்த காட்டையே அவங்க கோட்டையா மாத்தி வச்சுக்கிட்டாங்களாம். அதாவது இப்ப உதாரணமா இவங்க எந்த அளவுக்கு பயங்கரமான படை அப்படின்னு சொல்லணும்னா 1747 வருஷத்துல பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவை ஃபுல்லா அடிமைப்படுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. அதாவது பிரபஞ்சம் முழுக்க ஆண்ட பிரிட்டிஷ்காரங்க இந்தியா ஃபுல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. பட் ஆனா அவங்களால கான்சார்ல காலடி கூட எடுத்து வைக்க முடியல. பிரிட்டிஷ்காரங்க எத்தனை வாட்டி கான்சாரை கண்ட்ரோல் பண்ண, அடிமைப்படுத்த, ஆக்கிரமிப்பு பண்ண ட்ரை பண்ணாலும், இந்தியாவை ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் பண்ணாலும், இந்த கான்சாரை கண்ட்ரோல் பண்ற ஒரு முயற்சியிலையும் அவங்க படையை மட்டும்தான் இழந்தாங்களே தவிர அவங்களால கான்சார்ல காலடி கூட எடுத்து வைக்க முடியல. சோ அப்ப எவ்வளவு பயங்கரமானவங்க இந்த கான்சார் வாசிகள்னு பாத்துக்கோங்க. கான்சாரை அடிமைப்படுத்தக்கூடிய முயற்சியை கைவிட்டுட்டாங்க. அதாவது கான்சார் வந்து பிரபஞ்சம் முழுக்க ஆண்ட பயங்கரமான அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயத்தை கொடுத்திருக்கு இந்த கான்சார். இந்த பயம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி சொல்றேன். தென் 1947 வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு சுதந்திரம் கிடைச்சது. பிரிட்டிஷ்காரங்களை இந்தியால இருந்து துரத்தி அனுப்பி சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா புதுசா உருவான தேசத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு வந்துச்சு, ஒரு பெரிய குழப்பம் ஒண்ணு வந்துச்சு இந்தியாக்குள்ள. கான்சாரை என்ன பண்றது, கான்சாரை இந்தியாக்குள்ள சேர்க்கவா வானாமா, இல்ல நம்ம கான்சாரை இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர குழப்பமும் ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு பக்கத்துல பேரை போட்டு அதை இந்தியாவோட லைன் பண்ணி ஜாயின் பண்ணாம இன்னும் ஒரு குழப்பத்துல வச்சிருக்காங்க. அதாவது டெல்லியில வச்சு இது நடக்குது. அப்போ அந்த இடத்துக்கு சிவமன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாராரு. இவர் வந்துட்டு கான்சாரை சேர்ந்தவர். அதாவது இவர் கான்சாருடைய மன்னர். 3 வம்சத்துக்கும் பொதுவான கான்சாருடைய மன்னர். ஒரு வம்சத்துக்கும் தனித்தனி தலைவர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் மொத்தமா இருக்கிற கான்சாருக்கு ஒரு மன்னர் ஒருத்தர் வேணும்ல. இவர் வந்துட்டு கான்சாருடைய மன்னர். இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா, அவர் மூக்குல ஒரு கடியம் போட்டிருக்காரு பாருங்க. காலை மட்டும் மூக்குல போட்டிருப்பாங்களா அந்த அவங்களுடைய தெய்வத்துக்கு. அதாவது வண்ணார் வம்சத்தை சார்ந்தவர் இவர் தான் இப்போ இந்த ஜெனரேஷனோட கான்சாருடைய மன்னர். அதாவது அவங்களுடைய மன்னரை வந்துட்டு கர்த்தா அப்படின்னு வந்துட்டு அவங்க கூப்பிடுவாங்க. சோ கான்சாருடைய கர்த்தா வந்துட்டு மன்னார் வம்சத்தை சேர்ந்த சிவமன்னார். அவர் வந்துட்டு கான்சாரை என்ன பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்கல்ல, அங்க அவர் வாராரு. அங்க அவங்க எழுதி இருக்கிற அந்த கான்சார்ங்கிற பேரை அழிச்சு, கான்சார் எப்பவுமே இந்தியா கூட சேராது, அதை நீங்க சேர்க்கவும் முடியாது, சேர்க்கவும் கூடாது அப்படிங்கறத வந்துட்டு அங்க தெரியப்படுத்துறாரு. இந்திய அரசியலோட எந்த சட்ட திட்டமும் கான்சாருக்கு பொருந்தாதுங்கிறதை தெரியப்படுத்திட்டு, அண்ட் கான்சாரோட எல்லா சட்ட திட்டமும் இந்திய தேசத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. அதாவது இந்தியன் ரூல்ஸை வந்துட்டு கான்சார்ல நாங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம், இன்க்ளூட் இந்தியாக்குள்ளேயுமே. பட் கான்சாரோட ரூல்ஸை இந்தியர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், இந்தியாவே ஃபாலோ பண்ணணும், அது இந்தியாக்குள்ள இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை பண்ணிட்டு போறாரு. அதாவது அது எப்படிங்கிறத வந்துட்டு படம் போக போக தெரியும். கான்சார் வந்துட்டு எந்த கண்ட்ரிக்குள்ளே இல்லாத ஒரு சிட்டி. இப்போ கான்சாருக்குள்ள 3 வம்சங்கள் இருந்தும் எதுக்காக இப்போ மன்னார் வம்சத்துல இருந்து ஒரு தலைவர் இருக்காரு, ஒரு கர்த்தா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒன்னு அவங்களுடைய ஒப்பந்தப்படி ஒரு தலைமுறைக்கும் ஒரு தலைவர் ஒரு வம்சத்திலிருந்து அடுத்தடுத்து இருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஒப்பந்தத்தின்படி இப்போ இங்க மன்னார் வம்சத்தை சேர்ந்த சிவமன்னார் வந்துட்டு கர்த்தாவா இருக்கிறாரு. தென் இன்னொன்னு என்னன்னா, பலம் உள்ளவனுக்கே ராஜ்யம், பலம் உள்ளவனுக்கே அரியாசனம். அதன் அடிப்படையிலுமே அதுக்கும் சிவமன்னார் தகுதியானவர் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த தலைமுறைக்கு இங்க சிவமன்னார் வந்துட்டு கான்சாரோட கர்த்தாவா இருக்கிறார். தென் அப்புறமா கான்சார் எந்த கண்ட்ரிக்குள்ள இல்லாத ஒரு சிட்டியா பயங்கரமா பெருசா வளர்ந்தாங்க. ஸ்மக்லிங், கேம்பிளிங், மணி லாண்டரிங், ட்ரக்ஸ், லேண்ட், பெட்ரோலியம், ஃபேக் கரன்சி அண்ட் வெப்பன்ஸ். அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு கான்சார் மூலமா பயங்கர லாபமும் இருக்கு. சோ இந்தியாவுடைய எல்லா லாபத்துக்கும் கான்சார் ஒரு காரணமா இருக்கிறதுனால அதனால இந்தியாவுடைய சட்ட ஒழுங்கு கான்சாருக்கு அகைன்ஸ்டா திரும்பாம இருக்கு. அதாவது கான்சார் வாசிகள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அகைன்ஸ்டா இந்தியாவுடைய சட்டம் திரும்பாது. இந்திய அரசியலே அவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்தியா முழுக்க ஒருத்தருக்கும் கான்சார் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே பயம். அவங்க உருவாக்கின ஆயுதம், அதாவது பயம் அப்படிங்கிற அவங்க உருவாக்கின அந்த ஆயுதத்தால அவங்களை எதிர்க்க ஒருத்தம் கூட இல்ல. ஒரு இடத்தோட பேரை கேட்டாலே பயம் வருது அப்படிங்கும் போது அவங்களை எப்படி யாரால எதிர்க்க முடியும்? கான்சாரோட பேரை உச்சரிக்கவே பயந்தாங்க ஒருத்தரும் இந்தியால. அதாவது நான் முன்னாடியே சொன்னல ஒரு பயத்தை பத்தி சொல்றேன்னு, கான்சார் அப்படின்னாலே பயம், பயம் அப்படின்னாலே கான்சார். சோ இத வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த பயத்தை பயன்படுத்தி அவங்க வியாபாரத்துல பெரிய அளவுல லாபத்தை சம்பாதிச்சாங்க. அதாவது ஒரு காடுல ஆரம்பிச்ச கான்சார் இந்த பயங்கர ஆயுதத்தை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய ஒரு சிட்டியா கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளவு அட்வான்ஸ்டா, எவ்வளவு ப்ரொடெக்டிவான ஒரு பயங்கரமான ஒரு இடமா கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ரொம்ப வலிமையான பாதுகாப்பான ஒரு சிட்டியா பயங்கர ஆயுதத்தை பயன்படுத்தி கான்சார் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு. அண்ட் சிவமன்னாரோட ஆட்சி கிளையும் அது இன்னும் பயங்கரமா சூப்பரா டெவலப் ஆச்சு. தென் அதுக்கப்புறமா சிவமன்னார் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது செல்வங்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமா கான்சார்ல சேர்ந்துட்டதால
3 வம்சத்தோட வன்முறை குணத்தையும் தெரிஞ்சு வச்ச சிவமன்னார் வந்துட்டு, அதாவது இவங்கெல்லாம் எவ்வளோ வயலன்ஸான ஆளுங்கிறத வந்துட்டு நமக்கு தெரியல, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவமன்னார் வந்துட்டு செல்வங்கள் வந்துட்டு வேற இவ்வளோ சேர்ந்துட்டதால பிற்காலத்தில் வந்துட்டு ஆட்சி அதிகாரம், ஆசை பேராசை காரணமா குழப்பங்கள் போர்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கான்சாரோடைய ஒற்றுமை போய் கான்சார் செதறி போய் அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால, கான்சார் மேல இருக்கிற பயம் போயிரும் அப்படிங்கிறதுனால, ஸோ இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கட்டுப்பாடுகளும் சட்டங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு அவர் டிசைட் பண்றாரு. ஸோ சிவமன்னார் வந்துட்டு கான்சாரோட ஆட்சியை வந்துட்டு கட்டமைச்சாரு. ஸோ அதுக்காக கான்சார் வாசிகள் எல்லாரும் கட்டாயம் பின்பற்றணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு புத்தகத்துல சட்டங்கள் எழுதி அதுக்கு நிபந்தனை அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு. அதாவது கான்சார்ல இருக்கணும்னா இந்த நிபந்தனைங்கிற புத்தகத்தை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இப்போ இவர் ஏன் இங்க கர்த்தாவா இருக்காரு? அதாவது நான் முன்னாடி சொன்னல, மன்னார் வம்சத்துக்காரங்க எல்லாம் இந்த ஆட்சி அதிகாரம் கட்டுப்பாடுகளை வந்துட்டு சீரமைப்பாங்க, கரெக்டா எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத வந்துட்டு இங்க மன்னார் வம்சத்தை சேர்ந்த இந்த சிவமன்னார் வந்துட்டு அதை நிரூபிச்சு காட்டுவார் பாருங்க. அவர் எழுதின அந்த நிபந்தனைப்படி கான்சார 101 பாகமா பிரிச்சாரு. அந்த ஒரு பாகத்துக்கும் ஒரு தலைவர்களை வந்துட்டு நியமிச்சாரு. அந்த தலைவர்களுக்கு அடையாளமா கை கடியங்களை வந்துட்டு தலைவர்களுக்கு கொடுத்தாரு. தலைவர்களை வந்துட்டு சிவமன்னார் 3 வகையா பிரிச்சாரு. ஃபர்ஸ்ட் 61 காப்பாளர்களை வந்துட்டு தனியா பிரிச்சாரு. ஒரு சின்ன சைஸ் உள்ள கடியம் வந்துட்டு அவங்களுக்கான அடையாளம். அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு ஓட்டு உரிமை உள்ளவங்க. இந்த ஓட்டை நான் மென்ஷன் பண்றேன்னு பின்னாடி சொல்றேன். தென் அதை விட ஒரு பெரிய கடியத்தை ஒரு 8 பேரை துரைமார்கள் அப்படின்னு பிரிச்சு அவங்களுக்கு கொடுத்தாரு. அண்ட் இவங்க ஒருத்தருக்கும், அதாவது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு உரிமை இருந்துச்சுன்னு சொன்னா, இவங்க ஒருத்தருக்கும் ஒரு ஆளுக்கு 3 ஓட்டு உரிமை இருக்கு. தென் அப்புறமா பெரிய கைக்கடியமான 15 ஓட்டு உரிமை இருக்கக்கூடிய ஒரு மன்னர், அதாவது கர்த்தா, சிவமன்னார் தன்னைத்தானே கர்த்தாவாக அறிவிச்சுக்கிட்டார். அதாவது இப்ப இதை பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் ஒரு ஸ்டெப் மேல இருக்கிறாரு, அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் 8 துரைகள் இருக்கிறாங்க, அதாவது லைக் அமைச்சர் மாதிரி. அதுக்கு கீழே காப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல எப்படி அந்த ஒரு ஃப்ரேம்ல அவங்கள வந்துட்டு ஒரு ஸ்டெப் மேல, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கீழே 2 பேரு, அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்களா, அதே மாதிரியான ஒரு தீம்ல இங்க ஆட்சி அமைச்சிருக்காரு பாருங்க. தென் அப்புறமா அந்த ஓட்டு உரிமைக்கான ரீசன் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்னா, அதாவது மொத்தம் 70 தலைவர்கள், 70 பேருமே தலைவர்கள் தான். 3 வம்சமும் கலந்த மாதிரி 70 தலைவர்கள் இருக்கிறாங்க. 61 காப்பாளர்கள், 8 துரைமார்கள் அண்ட் ஒரு மன்னரான கர்த்தா. சோ இப்போ அந்த இடத்துல கான்சார்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சுன்னா, கர்த்தார் எடுத்த முடிவையே, அவர் சொன்ன தீர்வையே ஒரு 99% ஏத்துக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் சப்போஸ் யாராவது அதுல ஒருத்தருக்கு கூட அந்த முடிவுல கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு அவங்க வந்துட்டு இது இல்ல, எனக்கு இது சரியா படலன்னு வந்துட்டு அவங்க முறையிடலாம். அதாவது சிவமன்னாரோட அந்த நிபந்தனையை பாருங்க, மன்னர் எடுக்கும் முடிவு தான் இறுதியானது அப்படின்னு இல்லாம அதுக்கும் யாரு வேணாலும் கருத்து வேறுபாடு சொல்லி அந்த முடிவை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன். லைக் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்துட்டு சிவமன்னார் அமைச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ கர்த்தா ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதுக்கு இந்த காப்பாளர்களோ அல்லது துரைமார்கள் யாராவது ஒருத்தவங்களோ அதுக்கு எதிராக ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் ஓட்டெடுப்பு வைப்பாங்க. அதுல எந்த முடிவின் பக்கம் ஓட்டு போகுதோ அதை வந்துட்டு இறுதியா எடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஓட்டுரிமைக்கான ரீசன். அதுல காப்பாளர்கள் 61 பேருக்கும் ஒருத்தரும் ஒரு ஓட்டு போடலாம். அண்ட் துரைமார்கள் வந்துட்டு ஒருத்தர் ஓட்டு போட்டா அது 3 ஓட்டா கணக்கெடுக்கப்படும். அண்ட் கர்த்தாவுடைய ஒரு ஓட்டு 15 ஓட்டுக்கு சமமா கருதப்படும். ஸோ இதுதான் அந்த ஓட்டுக்கான விளக்கம். அண்ட் தென் இன்னொரு குழப்பம் ஒண்ணு உங்க எல்லாரும் மைண்ட்லயும் போய் இருக்கும். அதாவது 61 காப்பாளர்கள், 8 துரைமார்கள், ஒரு கர்த்தா, டோட்டலா 70 பேர் தான் வருது. பட் எப்படி 101 பாகமா கான்சாரை பிரிச்சு எல்லாத்துக்கும் தலைவர்களை போட்டாரு கர்த்தா அப்படின்னு நீ சொன்னியா, அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது சிம்பிள் தான். அந்த ஓட்டுரிமை சொன்னல, காப்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு, சேம் அதே மாதிரி தான் காப்பாளர்கள் ஒருத்தர் கீழையும் ஒரு டெரிட்டரி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டெரிட்டரிக்கு அவங்க தான் வந்துட்டு தலைவர்கள். சேம் அதே மாதிரி துரைமார்களுக்கு கீழே ஒருத்தர் கீழையும் 3 இருக்கும். தென் கர்த்தாவுக்கு கீழே 15 டெரிட்டரி இருக்கும். சோ அப்படி இப்படி கணக்கு போட்டு பாருங்க, 101 பாகங்களுக்கும் தலைவர்கள் இருப்பாங்க. சோ வந்துட்டு அதாவது பிரதமர், அதுக்கு கீழே முதலமைச்சர், அதுக்கு கீழே அமைச்சர், அதுக்கு கீழே எம்எல்ஏ, லைக் அந்த மாதிரி போமா அந்த அரசியல் ஆட்சிகள் வந்துட்டு சேம் லைக் அதே மாதிரி தான் ஒரு சிவமன்னர் ஒரு ஆட்சி கொடுத்திருக்கிறாரு. கர்த்தா, துரைகள் அண்ட் காப்பாளர்கள் எல்லாருமே ஒரு தலைவர்கள். அவங்களுக்கு கீழே அவங்களுக்கு ஒரு டெரிட்டரி இருக்கும். அதாவது அவங்களுடைய மாவட்டம், அவங்களுடைய ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி அந்தந்த டெரிட்டரிக்குள்ள அவங்கவுங்க தான் தலைவர், மற்ற தலைவர்கள் அதுல தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சேம் அதே மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் சட்டத்திட்டங்களையும் கொண்டு வந்தாரு சிவமன்னார். நம்ம காலத்துக்கு பின்னாடியும் பிற்காலத்திலையும் கான்சார் வந்துட்டு வன்முறையின் காரணமா செதறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்சார நிபந்தனைகளுக்கு உட்பட்டு சட்டத்திட்டங்களை போட்டு எல்லா வம்சத்தினருக்கும் தலைமை பொறுப்பு வழங்கியிருப்பாரு. அதாவது நான் இது முன்னாடி சொன்னேன்னு தெரியல, இந்த 70 தலைவர்களும் ஒரே வம்சத்தை சார்ந்தவங்க கிடையாது, 3 வம்சமும் சரிசமமா கலந்து தான் இருப்பாங்க. தென் அப்புறமா 1985 வருஷத்துல சிவமன்னார் வந்துட்டு இறந்து போறாரு. சோ கர்த்தா இறந்துட்டார் அப்படின்னா நெக்ஸ்ட் கர்த்தா யாரு, நெக்ஸ்ட் மன்னர் யாரு அப்படின்னு ஒரு
ஒரு கேள்வி வருமா? நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 3 வம்சத்தோட ஒப்பந்தத்தின் படி தான் இந்த கர்த்தாவுடைய பதவி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி சிவமன்னாரோட ஆட்சிக்கு அப்புறமா சௌரியங்க வம்ச தலைவரான தாரான்னு ஒருத்தர் கான்சாரோட கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டார். ஆனா சிவமன்னாருடைய மகனான ராஜமன்னார்னு ஒருத்தர், அதாவது சிவமன்னார் தோல்ல தூக்கி வச்சுட்டு ஒரு பையனை கொண்டு வந்து இந்த கான்சார இந்தியால இருந்து அழிப்பார் தெரியுமா, அந்த பையன் தான் அவருடைய மகன். சிவமன்னருடைய மகனான ராஜமன்னார் வந்துட்டு அவருக்கு தன்னோட அப்பாவோட அரியாசனத்தை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். மற்றவங்களுக்கு அந்த அரியாசனத்தை கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. அதாவது பதவி ஆசை, பொறாமை, லைக் இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது இங்க இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது, இவர்கிட்ட இருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இத்தனை ஆண்டு வருஷமா அந்த 3 வம்சமும் முறைப்படி வாக்குப்படி ஒப்பந்தத்தின்படி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்ப மன்னார் வம்சத்தை சேர்ந்த சிவமன்னருடைய பையனான ராஜமன்னாரான இவருக்கு ஆட்சி பண்ணக்கூடிய திறமை இருக்கு. அதாவது அவர்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, பட் அவர்கிட்ட அந்த ரைட்ஸ் இல்ல. பட் ஆனா அவர் வந்துட்டு எனக்கு உரிமை இருக்கு, என் அப்பாவோட அரியாசனம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அவருக்குள்ள கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அங்க இருந்து தான், அந்த எண்ணத்துல இருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது கான்சார்ல. ஸோ இங்க தகுதி அடிப்படையிலையும் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலையும் அந்த கேப்பபிலிட்டியும் ரைட்ஸும் இருக்கக்கூடிய ஒரே ஆளு சௌரியங்க வம்ச தலைவரான தாரா மட்டும்தான். இப்போ ஒப்பந்தத்துக்கு அடுத்து 2வது பாயிண்ட் ஒன்று நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், பலம் உள்ளவனுக்கே அரியாசனம், பலம் உள்ளவனுக்கே ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேனா. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தாலுமே ராஜமன்னாரை விட தாராவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன், கான்சார் வாசிகள் பயங்கரமானவங்க, அதுல பயங்கர வீரமானவங்க சௌரியங்கர்கள்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய தலைவரான தாரா அதுக்கு தகுதியானவர். ஒப்பந்தத்தின்படியும் வீரத்தின்படியும் எல்லா அடிப்படையிலையும் தாரா தான் வந்துட்டு அடுத்த கர்த்தாவா அறிவிக்கப்பட்டிருக்காரு. பட் அதையெல்லாம் மீறி இங்க ராஜமன்னார் ஆசையிலையும் பொறாமையிலையும் வேற ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ண போறாரு. பலம் உள்ளவனுக்கே ராஜ்யம், பலம் உள்ளவனுக்கே அரியாசனம், அந்த நிபந்தனையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ராஜமன்னார் சில குறுக்கு வழியில போறார். சௌரியங்க வம்சத்துல ஒருத்தனும் மிஞ்ச கூடாது. அவங்கள நம்மளால அழிக்க முடியுமா? அவங்கள கொல்லணும்னா ஒரே வழிதான், ஆம்பளை பொம்பளை புள்ள குட்டிங்கிற ஒருத்தர் கூட விடாம தூங்கும்போது கொண்டுடுங்க. ஒரு உயிர் தப்பனாலும் அவங்க பழி வாங்குற படலம் பயங்கரமா இருக்கும். அதாவது மன்னார் வம்சமும் கனியார் வம்சமும் ரெண்டும் சேர்ந்து அன்னைக்கு நைட்டு தந்திரம் பண்ணி அசந்த நேரம் பார்த்து துரோகம் பண்ணி சௌரியங்கள் வம்சத்தையே அன்னைக்கு ஒரே நைட்ல அழிச்சிட்டாங்க. அதாவது வீரம் பலம் அந்த அடிப்படையில பார்த்தா சௌரியங்கர்களை இவங்க 2 வம்சமும் சேர்ந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. துரோகம் பண்ணி முதுகுல குத்தி அவங்க படையை வந்துட்டு அழிச்சிட்டாங்க. அண்ட் ராஜமன்னார் வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாரா, ஒரு உயிர் தப்பனாலும் அவங்க பழி வாங்குற படலம் பயங்கரமா இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சௌரியங்க வம்சத்தோட என்ட்ரியிலே சொல்லியிருப்பேன், அவங்க வந்துட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அதே சமயத்தில் பயங்கரமான ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்கு துரோகம் பண்ணா அப்போ அவங்க யாருன்னு காட்டுவாங்கல்ல, அவங்களோட ரிவெஞ்ச் அப்போ எப்படி இருக்கும், அதுக்கு தான் இங்கே ராஜமன்னார் பயப்படுறாரு. அவங்கள ஒத்த உயிர் கூட மிஞ்சக்கூடாது, ஒரு சின்ன குழந்தை கூட மிஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே குழந்தைங்க பெரியவங்க அப்படி இப்படின்னு யாரையுமே பார்க்காம ஒட்டு மொத்தமாக அந்த வம்சத்தையே அழிக்கிறாரு. இப்ப கனியார் வம்சம் எதுக்காக மன்னார் வம்சத்துக்கு உதவி பண்ணணும்? மன்னார் வம்சத்தோட தலைவரான ராஜமன்னார் தானே கர்த்தாவாக ஆசைப்பட்டு சௌரியங்க வம்சத்தையே அழிக்க நினைக்காரு. பட் எதுக்கு இங்க கனியார் வம்சம் அவங்களும் சேர்ந்து எதுக்காக வந்துட்டு அவங்கள அழிக்க நினைக்கணும்? அப்படி ஒரு கேள்வி உங்க மைண்ட்ல வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணத்தை வந்து நான் பின்னாடி சொல்றேன். சோ சூழ்ச்சி பண்ணி 2 வம்சமும் சேர்ந்து சௌரியங்க வம்சத்தையே அன்னைக்கு நைட்டு அடியோட அழிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுடைய தெய்வத்தோட சிலையையுமே அதையுமே உடைச்சிட்டாங்க. இப்போ இங்க கான்சார்ல 2 வம்சம் தான், மன்னார் வம்சமும் கனியார் வம்சமும். சோ அப்படின்னா இப்போ இங்க ராஜமன்னார் தான் பலமானவர் அண்ட் பயத்தை கொடுத்தவர். அவர் நடத்தின அந்த படுகொலைக்கு பயந்து எல்லாருமே அவருக்கு தலை வணங்கினாங்க. சோ ராஜமன்னார் வந்துட்டு கான்சாரோட கர்த்தாவா ஆனார். தென் ராஜமன்னார் வந்துட்டு கான்சாரை அப்கிரேட் பண்ணாரு. கான்சாரை சுத்தி பெரிய சுவர்களை கட்டி பெரிய பெரிய ஆர்மியை கூட்டிட்டு வந்து கான்சாரை அழிக்க முடியாத சக்தியா மாத்தினார். அதாவது கான்சாரை பயங்கரமா அப்கிரேட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்ததான் இவருக்கு வந்துட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மை இருக்கு, அடுத்த கட்டத்துக்கு கான்சார் எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை இருக்குன்னு பார்த்ததான் அதுதான் அவர் பண்ணார். சோ கான்சார் வந்துட்டு ராஜமன்னரோட ஆட்சி கீழே அழிக்க முடியாத ஒரு பயங்கர ப்ரொடெக்டிவான ஒரு இடமா மாறிடுச்சு. பட் ஆனா இப்போ இங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். கான்சார் அப்படின்னாலே பயம். கான்சாரை எதிர்க்க அந்த பேரை உச்சரிக்க கூட ஒருத்தனுக்குமே தைரியம் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கான்சாருக்கு பாதுகாப்பு தேவையா? இதுக்கு முன்னாடி சிவமன்னாரோட ஆட்சி வரைக்கும் கான்சார் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கும். பிகாஸ் கான்சாரோட பாதுகாப்பே பயம்தான். இப்போ ராஜமன்னரோட ஆட்சியில கான்சாரை இவ்வளோ பாதுகாப்பா மாத்துறாரு அப்படின்னா உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அது இப்போ புரியாது, நான் எண்ணில் சொல்றேன்.
சொல்றேன் அதை பத்தி. தென் அதுக்கப்புறமா 25 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ 2010 இப்போ கான்சாரோட ஆட்சிகள்ல எந்தெந்த பதவியில இருக்கக்கூடிய இந்த 2 வம்சத்துல இருந்து யார் யார் இருக்காங்கிறத பார்ப்போம். ராஜமன்னார் வந்துட்டு இந்த பதவிகள்ல அதிகபட்ச பதவியை வந்துட்டு கனியார் வம்சத்துக்கு கொடுத்தாரு. அதாவது 61 காப்பாளர்கள்ல 31 காப்பாளர்கள் வந்துட்டு கனியார்கள், மிச்சம் 30 தான் மன்னார் வம்சத்தினர். அண்ட் 8 துரைமார்கள் பதவியில 5 பதவியை கனியார்கள் கொடுத்தாரு, மிச்சம் 3 பதவியில தான் மன்னார் வம்சத்தினர் இருந்தாங்க. சோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு காரணத்தினால தான் சௌரியங்க வம்சத்தை அடியோடு அடிக்கிறதுக்கு கனியார் வம்சம் மன்னார் வம்சத்தோட கை கோத்தாங்க. ஆட்சி அதிகாரத்தை அதிகபட்சமா ராஜமன்னார் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால கனியார் வம்சம் வந்துட்டு சௌரியங்க வம்சத்தை அழிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. அதாவது நம்ம வந்துட்டு முன்னாடியே பார்த்திருந்தோம் கனியார் வம்சத்தை பத்தி எப்படி நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம், உங்களுக்கு அது ஞாபகம் இருந்தா தெரிஞ்சிருக்கும். சோ அதை தான் வந்துட்டு இங்க கனியார் வம்சம் வந்துட்டு பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த 5 கனியார் வம்சத்தை சேர்ந்த துரைகள்லாம் வந்துட்டு யாருன்னு பார்க்கலாம். பாலி அண்ட் குரு அண்ட் சீகா அண்ட் ரங்கா அண்ட் நாரங். இதுல ரங்கான்னு ஒரு கனியார் வம்ச துரையை காட்டுறாங்கல்ல, இவர் ஆக்சுவலா அந்த பதவிக்கு வந்துட்டு பொருத்தமான ஆளே கிடையாது. பட் இந்த துரை பதவியில இவர் இருக்கிறாரு. இவர் இங்க இருக்கிறதுனால தான் கதையில ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டே இருக்குது. இவரோட இந்த பதவினால தான் கதை ஒரு வேற ஒரு பாதைக்கே போகுது. சோ அதை வந்துட்டு நம்ம கதையோட ஃப்ளோல பின்னாடி பார்க்கலாம். தென் அப்புறமா மிச்சம் இருக்கிற 3 துரைங்க பதவியை ராஜமன்னார் வந்துட்டு தன்னோட வம்சத்துக்கு கொடுக்கல, தன்னோட வம்சத்தையும் தாண்டி தன்னோட குடும்பத்தினருக்கே கொடுத்துட்டாரு. ஓம் அப்படிங்கிற இவரு ராஜமன்னாரோட முதல் மனைவியோட அண்ணன். அதாவது ராஜமன்னாருக்கு 2 ஒய்ஃப், அதுல ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அண்ணன் இவருக்கு ஒரு துரை பதவியை கொடுத்தார் ராஜமன்னார். தென் பாரவா அப்படிங்கிற இவரு ராஜமன்னாரோடைய மருமகன், ராஜமன்னாரோடைய மகளுடைய ஹஸ்பண்ட் இவர். தென் அப்புறமா ருத்ரான்னு ஒருத்தர், இவர் ராஜமன்னாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களுடைய 2வது பையன், அவருக்கு ஒரு துரை பதவியை கொடுத்தாரு. 2வது மகன் அப்படின்னா மூத்தது யாராவது இருக்கிறாங்களா? பாரவா வந்துட்டு ராஜமன்னாரோடைய மருமகன் அப்படின்னா ராஜமன்னாருக்கு மகள் இருக்கிறாங்களா? இந்த ருத்ரா அப்படிங்கிற ஒருத்தவருக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க உண்டு. அதாவது ராஜமன்னாரோட முதல் மனைவியோட மூத்த மகள் ராதா ராமா அப்படிங்கிற இவங்க வந்துட்டு பாரவா அப்படிங்கிறவரோட மனைவி அண்ட் ராஜமன்னாருடைய மூத்த மகள். அண்ட் இத்தனை பேர் ராஜமன்னாரோட குடும்பத்தினருங்க இருந்தாலும் ராஜமன்னாருடைய கௌரவம் கர்வம் இது ரெண்டுமே இவங்க தான். இப்போ இங்க ராஜமன்னரோட ஆட்சி கீழே காப்பாளர்கள் மத்தியிலும் துரைகள் மத்தியிலையும் எந்த ஒரு வாக்குவாதம் வந்தாலும் ராஜமன்னாரை எதிர்த்து ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்டாங்க. அதாவது ஓட்டிங்க்கு அவசியமே இல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு ராஜமன்னார். தென் அதுக்கப்புறமா இப்படி ஒரு டைலாக் ஒண்ணு வரும். 1000 வருஷமா வன்முறை குணம் கொண்ட இவங்க 25 வருஷமா நடுநடுகிட்டு இருந்தாங்க. அதாவது 1000 வருஷமா பயத்தை மட்டுமே காட்டிக்கிட்டு இருக்கிற இவங்க கடந்த 25 வருஷமா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா ராஜமன்னார் கடந்த 25 வருஷமா பயந்துகிட்டு இருக்கிறாரு. நான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருந்தானா, இத்தனை வருஷமா கான்சாருக்கு பாதுகாப்பே தேவைப்படல. கடந்த 25 வருஷமா இவ்வளோ பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்கு கான்சாருக்கு. அதாவது ராஜமன்னார் வந்து கான்சாரை சுத்தி பெரிய சுவர்கள், மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அண்ட் பிக்கஸ்ட் ஆர்மிஸ்லாம் ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? வெறும் ஒரு சின்ன ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கொடுத்த ஒரு பயத்தினால தான். அது என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒருவேளை அவங்கள யாராவது உயிரோட இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கொடுத்த ஒரு பயம் தான் கான்சாரை சுத்தி இவ்வளோ பாதுகாப்பு ஏற்படுத்தி இருக்கு. ஸோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்சாரை சுத்தி இருக்கிற இவ்வளோ பாதுகாப்புக்கு காரணம் சௌரியங்கர்கள் கொடுத்த அந்த ஒரு பயம். ஒருவேளை யாராவது தப்பிச்சிருப்பாங்களோ, அவங்க தப்பிக்கல. அதாவது ராஜமன்னாரை பொறுத்த வரைக்கும் கான்சாரை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் அழிச்சாச்சு, கொன்னாச்சு. ஒரு சின்ன தடையும் கூட கிடையாது. இருந்தாலும் அவங்கள அழிச்ச அந்த நாள்ல இருந்து 25 வருஷமா கான்சாரே நடுநடுங்கிக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தன் தப்பிச்சிருப்பானோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகத்தினால இவ்வளோ பாதுகாப்பு பயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப அந்த சௌரியங்கர்கள் எவ்வளோ பயங்கரமா மோசமானவங்களா இருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், கான்சார் பயங்கரமானது, கான்சார்லே பயங்கரமானது சௌரியங்கர்கள். சோ அது வந்துட்டு இங்க கன்வே ஆகுது. சோ அப்படிப்பட்ட ஒரு வம்சத்தை அழிச்சிட்டு எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும்? முன்னாடியே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல ராஜமன்னார், ஒரு உயிர் தப்பனாலும் அவங்க பழி வாங்குற படலம் பயங்கரமா இருக்கும். ஸோ 25 வருஷமா இவங்க நடுநடுங்கி இவ்வளோ பாதுகாப்புக்குள்ள பத்திரமா இருக்கிறதுக்கு காரணம் சௌரியங்கர்கள் இன்னும் இருக்காங்களோ, சௌரியங்கள்ல ஒருத்தனாவது இருப்பானோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கொடுத்த ஒரு பயம். பட் ஆனால் அவங்க தான் வந்துட்டு எல்லாரையும் கொண்டுட்டாங்கல்ல, எல்லாரையும் அழிச்சிட்டாங்க, அவ்வளோதான், எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க சௌரியங்கர்கள். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு பயந்துட்டு தான் இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா இப்போ இங்க வந்து கான்சார்ல இருந்து ராஜமன்னார் வந்துட்டு வெளியில போகணும்னு ஒரு டிசைட் பண்றாரு. நான் கேள்விப்பட்டது உண்மையாப்பா?
நீங்க கான்சாரை விட்டு வெளியில போறீங்களாமே? ஏன் கான்சாரை விட்டு ராஜமன்னார் வெளியில போறாருன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வெளியில போறாரு. இப்போ நீங்க கேட்கலாம் சௌரியங்கர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு போறாரா அப்படின்னா அதுக்கு சத்தியமா கிடையாது. அவருக்குமே தெரியும் சௌரியங்கர்கள் வந்துட்டு ஒட்டு மொத்தமா அழிஞ்சிட்டாங்க. அவங்க இல்ல, சௌரியங்கர்கள் இந்த பூமியிலே இல்ல, அந்த வம்சத்தையே நம்ம அழிச்சாச்சு. பட் ஆனா இவர் இங்க வேற சில விஷயங்களை வந்துட்டு இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற வேற சில விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியில போறதாயிட்டு சொல்றாரு. அதை கண்டுபிடிக்க தான் இப்ப வெளியே போறேன். அவர் திரும்ப வர்ற வரைக்கும் தன்னோட மகளான ராதாராமா கிட்ட தன்னோட பதவியை வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போறாரு. அதாவது கான்சாரை வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போறாரு. நான் வர்ற வரைக்கும் நீ தான் என் இடத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் திரும்ப வர வரைக்கும் கான்சாரவும் கையில ஒப்படைக்கிற ராமா, அதை நீ ஜாகிரதையா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிப்பா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ராஜமன்னோட கௌரவமும் கர்வமும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கிட்ட பொறுப்பா அவர் ஒப்படைச்சிட்டு போறாரு. அவர் போயிட்டு ஒரு 9-10 நாள் கழிச்சு திரும்ப வருவாரு. அந்த இடைப்பட்ட நாட்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதாவது சிவமன்னார் எதுக்கு பயந்து, அதாவது கான்சார் செதறிடக்கூடாது அப்படின்னு பயந்து நிபந்தனைகளை கொண்டு வந்தாரோ அவர் பயந்த அந்த விஷயம் அந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் நடக்கும். ஆனா அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டே நடக்கும். அண்ட் முக்கியமான சில திருப்பங்களும் சிலரோட வருகைகளும் இருக்கு. அந்த 9-10 நாள் கேப்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இப்ப அவர் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. தென் இப்ப 10 நாளைக்கு அப்புறம் கான்சாருக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் வந்திருக்காருல, அதாவது அவர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போனாரு. அந்த விஷயம் என்னங்கிறத வந்துட்டு நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன், இந்த வீடியோல சொல்ல மாட்டேன். ஆனா அது கூடவே வேற சில ஒரு பயங்கரமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம், அவர் இவ்வளோ வருஷமா பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம், கடந்த 25 வருஷமா கான்சாரே நடுநடுங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம், அதாவது சௌரியங்கர்களை பத்தின ஒரு விஷயம். அதாவது அது என்னன்னா ராஜமன்னார் வந்துட்டு அவருடைய பொண்ணான ராதாராமா கிட்ட 3 முக்கியமான விஷயங்களை வந்துட்டு சொல்வாரு. அதுல ஃபர்ஸ்ட் 2 விஷயம் கான்சார்க்குள்ள இப்ப இருக்கிற வம்சங்களை பத்தின விஷயம். ஒன்னு தன்னோட வம்சமான மன்னார் வம்சத்தை பத்தின ஒரு விஷயம், 2வது கணியார் வம்சத்தை பத்தின ஒரு விஷயம். முதல் 2 பயங்கரமான விஷயத்த சொல்லுவாரு. அது 2க்கும் ராதாராமா வந்துட்டு கொஞ்சமா ஆச்சரியப்படுவாங்க. அதெல்லாம் என்னங்கிறது வந்துட்டு நம்ம அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இங்க அவர் அதுக்கப்புறமா 3வது விஷயத்த வந்துட்டு சொல்லுவாரு. 3வது இந்த 2 விட பயங்கரமானது. அதாவது அங்க காப்பாளர்கள்ல இருந்து ஒருத்தவரை, திரு அப்படிங்கிற ஒருத்தவரை அங்க அடிச்சு கொண்டு வந்து போடுவாங்க. அப்போ அங்க ராஜமன்னார் வந்துட்டு அவர்கிட்ட ஒண்ணு கேட்பாரு. சொல்றா, எங்க இருக்காங்க? பாரவா எங்க? இப்போ இங்க பாரவா பேரை ராஜமன்னார் சொன்னதும், அதாவது தன்னோட கணவர் பேரை எதுக்கு சொல்றாரு, பாரவாவை எதுக்கு கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ராதாராமா ஆச்சரியப்படுவாங்க. அப்போ அங்க ராஜமன்னார் அந்த 3வது விஷயத்த சொல்லுவார். நீ நினைக்கிற மாதிரி பாரவா மன்னார் வம்சம் இல்ல. பின்ன கான்சாரை சுத்தி பெரிய சவரை ஏன் கட்டினு தெரியுமா? என்கிட்ட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் பிகஸ்ட் ஆர்மி ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? அவங்கள ஒருத்தனாவது தப்பிச்சிருப்பானுங்கிற பயம் எனக்கு எப்பவும் இருக்கு. யாரு? சௌரியங்கர்கள். சௌரியங்கர்கள் அப்படின்னு அந்த பேரை கேட்டதும், அதாவது படம் ஃபுல்லா அந்த ராதாராமாங்கிறவங்க மன்னருக்கு கௌரவமும் கர்வமா இருக்கிறவங்க, பயங்கர போல்டான ஒரு லேடி, எப்பவுமே திமிராதான் இருப்பாங்க. படத்துல எந்த இடத்துலயும் அவங்க பயந்த மாதிரி காட்டவே மாட்டாங்க. பட் இந்த சௌரியங்கருங்கிற அந்த பேரை கேட்டதும் அவங்க முகத்துல பயத்தை பாருங்க. அவ்வளோ தைரியமான போல்டான லேடி ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க பாருங்க. அதாவது இதுல தெரியுது பயம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கே கான்சாரை பார்த்து பயம், பட் கான்சாருக்கே சௌரியங்கர்கள் அப்படின்னாலே பயம். சோ இப்ப ராஜமன்னார் வந்துட்டு பாரவா சௌரியங்கர் அப்படிங்கிற வந்துட்டு ராதாராம கிட்ட சொல்லிட்டாரு. அவங்க அதுக்கு பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவரு. பாரவா சௌரியங்கர். அங்க ஒருத்தரை அடிச்சு போட்டிருக்காங்களா, திருன்னு ஒருத்தரை, அவருமே ஒரு சௌரியங்கன். அன்னைக்கு ராஜமன்னார் நடத்தின படுகொலையில இருந்து எப்படி இந்த சௌரியங்கங்கள்லாம் தப்பிச்சாங்க அப்படிங்கறத வந்துட்டு அங்க திரு வந்துட்டு சொல்றாரு. ராத்திரி பலியாக வேண்டியிருந்த எங்களை எங்க அம்மா அப்பா எங்க ஒலிய வச்சாங்க தெரியுமா? ஒரு சில குழந்தைகள் எல்லாத்தையும் பாதாள சாக்கடையில போட்டு பூட்டி அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய உயிரை காப்பாத்தி சேவ் பண்ணிருக்காங்க. இங்க நிக்கிற பசங்க எல்லாரும் தப்பிச்ச சௌரியங்கர்கள். முன்னாடி ஒரு பையன் பயங்கர வெஞ்சன்ஸோடையும் பயங்கர கண்ணுல பயங்கர கோபத்தோடையும்
கையோடையும் கையில முறுக்கோடையும் ஒரு வெறியில நிக்கிறான்ல, அந்த பையன் வந்து பாரவா. அதாவது மத்த பசங்கள்லாம் பின்னாடி நிக்கிறாங்க, இவர் வந்துட்டு முன்னாடி நிக்கிறாரு. சோ இதுல கன்வே ஆகுது, இப்போ இந்த சௌரியங்க கூட்டத்துக்கு இவர் தான் தலைவர். சோ இப்பங்க அந்த பாரவாவுடைய கண்ணையும் அந்த கையையும் அந்த கோவத்தை பார்க்கும்போது ராஜமன்னார் அவங்கள கொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாரா, அந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு உயிர் தப்பனாலும் அவங்க பழி வாங்குற படலம் பயங்கரமா இருக்கும். பட் ஆனா இங்க ஒரு கூட்டமே மிஞ்சி இருக்குது. தென் வந்துட்டு திரு வந்துட்டு சொல்லுவாரு, நாங்க இதுவரைக்கும் ஒளிஞ்சு வாழ்ந்தது, பேரை மாத்திக்கிட்டது, அடையாளத்தை மறைச்சுக்கிட்டது எல்லாம் இந்த நானுக்காகத்தான். அதாவது தப்பிச்ச இந்த சௌரியங்க சிறுவர்கள் எல்லாம் காட்டுக்குள்ள ஒரு ராஜ்யத்தை அமைச்சு பழி உணர்ச்சியோட வளர்ந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க. பட் பாரவாவும் திருவும் கான்சாருக்குள்ளேயே இருக்கிறாங்க. தங்களுடைய பேரையும் அடையாளத்தையும் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு மன்னார் வம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மன்னார் வம்சமா கான்சாருக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க. பாரவா ராஜமன்னாரோட மகளான ராதாராம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜமன்னாரோட குடும்பமா மாறி கான்சாரோட துரையா மாறிட்டாரு. கூடவே திருவும் காப்பாளர் ஆயிட்டாரு. தென் திரு வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்ல, காட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் அந்த நாளுக்காக தான் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பாரவா உள்ளுக்குள்ள இருந்தே தந்திரம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அவங்கள சண்டை போட வச்சு கான்சாரை பலவீனப்படுத்தி சரியான நேரம் பார்த்து 25 வருஷமா சௌரியங்கர்கள் அனைவரும் பழி உணர்ச்சியோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கான்சார் ராஜமன்னர் இல்லாத இந்த 10 நாள்ல எப்படி செதறி போச்சு, பாரவா செஞ்ச தந்திர வேலைகள்லாம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். தென் வந்துட்டு திரு இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, அரியாசனத்தையும் உன்னையும் ஆணவத்தையும் எரிக்க ஒவ்வொரு சௌரியங்களும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அப்போ அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு காட்டுறாங்க இல்லையா. அதாவது கான்சாரோட அரியாசனம் எரியுது, இப்போ சௌரியங்க தலைவரான பாரவாவும் திருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறா. அதாவது பாரவா வந்துட்டு சௌரியங்கர்களோட தலைவர், அவர் அரியாசனத்தை எரிக்கணுங்கிற எண்ணத்துல அரியாசனத்தை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அரியாசனத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டல. தென் திரு சொல்லும் போதும் அரியாசனத்தை அடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சௌரியங்கர்கள் உன்னோட அரியாசனத்தை எரிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா, நான் முன்னாடி சௌரியங்கர்களோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்திருந்தேன்ல, அதுல சொன்னதுதான் நான் அப்பவே சொல்லியிருப்பேன் எல்லா ஸ்டோரியில ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்க வம்சத்தை பத்தி சொன்னதுதான், அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தலைமை மேல வந்துட்டு சுத்த விருப்பம் கிடையாது. இப்போ அவங்க திரும்ப வந்திருக்கிறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கிடையாது. சௌரியங்கர்களோட குணம் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒப்பந்தத்தை மீறி அசந்த நேரத்துல முதுகுல குத்தி துரோகம் செஞ்சதால அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கர வெறியோட இப்ப திரும்ப வந்திருக்கிறாங்க. சரி, இப்ப எல்லா சௌரியங்கர்களும் அரியாசனத்தை எரிக்க உன்னை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒருத்தனை தவிர அப்படின்னு சொல்லுவாரு திரு. ஒவ்வொரு சௌரியங்களும் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனை தவிர. அதாவது யார் அந்த ஒருத்தன்? அந்த ஒரு சௌரியங்க இவங்கள்ல இருந்து வேறுபட்டு வாரானா, அதாவது அரியாசனத்தை எரிக்க இல்லாம வாரானா, அரியாசனத்தை அடைய வாரானா, அல்லது வேற எதுக்காக வாரான்? யார் அந்த ஒருத்தன்? எல்லா சௌரியங்கர்களும் பழி வாங்கும் போது ஏன் அந்த ஒருத்தன் மட்டும் வேற ஒரு காரணத்துக்காக வாரான்? யார் அவன்? நீங்க திரு அந்த ஒருத்தங்கிறத பின் பண்ணதுக்கு அப்புறமா ராஜமன்னார் முகத்துல ஒரு ஆச்சரியம் வருது. சேம் நமக்கு இப்போ வந்த ஆச்சரியம் தான் அவர் முகத்திலையும். ஏன் ஒரு சௌரியங்க மட்டும் வேறுபட்டு இருக்கான், யார் அவன் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். தென் வந்துட்டு திரு வந்துட்டு யார் அவன் அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாரு. உனக்கு தாராவன் ஞாபகம் இருக்கா? எங்க தலைவர், அவரை நீ கொன்னுட்ட. ஆனா அவரோட மக உயிரோட தான் இருக்கா. அதாவது சௌரியங்க தலைவரான தாரா, அதாவது சிவமன்னாருக்கு அப்புறமா கர்த்தாவா அறிவிக்கப்பட்டவர், கான்சாரோட மன்னர் ஆகிறதுக்கு தகுதியும் திறமையும் இருந்த ஒரு ஆளு. அவரை கொன்னுட்டு அவர் வம்சத்தை அழிச்சிட்டு தான் ராஜ மன்னார் வந்துட்டு கான்சாரோட கர்த்தாவானாரு. இப்ப திரு இங்க சொல்றாரு, அவரை நீ கொன்னுட்ட, பட் ஆனா அவருடைய மகன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சௌரியங்கனான அந்த ஒருத்தன், சௌரியங்கர்கள்ல இருந்து வேறுபட்டு வந்துகிட்டு இருக்கிற ஒருத்தன், சௌரியங்க தலைவரான தாராவுடைய மகன் அப்படிங்கறத வந்துட்டு திரு எங்க சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி மகன் வரதா தாரா மகனை காப்பாத்தி கான்சரை விட்டு வெளியே அனுப்பிட்டா. இருக்க வேணாம், உடனே கிளம்புங்க. கடியத்தை ஏன்டா வீசி எறிஞ்ச? எதுக்கு வீசி எறிஞ்ச?
அதாவது வர்தாங்கிறவன் முதல்ல யாரு, தாராவுடைய பையன் முதல்ல யாரு, ராஜமன்னாருக்கும் தாராக்கும் கான்சாரோட அரியாசனத்துக்கு ஒரு போட்டி வரும்போது எதுக்கு மன்னார் வம்சத்தை சேர்ந்த ராஜமன்னாரோட பையனான வர்தா சௌரியங்க வம்சத்தை சேர்ந்த தாராவுடைய பையனை எதுக்காக காப்பாற்றணும்? அதாவது இங்க தப்பிச்ச இந்த சௌரியங்கர்கள் எல்லாரையும் அவங்களுடைய பெற்றோர்கள் தான் வந்துட்டு, அதாவது அவங்களுடைய பெற்றோர்கள் சௌரியங்கர்களை வந்துட்டு காப்பாத்திருப்பாங்க. பட் இந்த ஒருத்தனை அவங்களுக்கு ஆப்போசிட்டா அரியாசனத்துக்காக அவங்கள கொலை பண்ணிட்டு இருக்கிற வம்சத்துல இருந்து ஒருத்தன் எதுக்காக காப்பாற்றணும்? இங்க இருக்க வேணாம், உடனே கிளம்புங்க. அதாவது ஆட்சி அதிகாரம், வன்முறை, வம்சவெறி, துரோகம் அப்படின்னு போய்கிட்டு இருக்க இந்த ஒரு பயங்கரமான கதையில நட்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு வருது. ஒட்டுமொத்த கதையையுமே புரட்டி போடுது, ஒட்டுமொத்த கதையையுமே மாத்துது. இது வரைக்கும் கதைக்குள்ள என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்க போகுது, இந்த பயங்கரமான கதைக்குள்ள இருக்கிற ஏன் 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 அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான பதிலையும் நான் அப்கமிங் எபிசோட்ஸ்ல சொல்றேன். ஸோ பார்ட் 2 எவ்வளவு சீக்கிரம் வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தயவு செஞ்சு யாரும் படத்தை போய் பார்த்துறாதீங்க. நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா போய் பாருங்க. அதுக்கான ரீசனையுமே நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பை. கான்சார்ல அவன் அடி எடுத்து வச்சதுல இருந்து அவன் ஒருத்தனா என்ன செஞ்சான்னு பார்த்தல்ல எங்க தலைவன்.